வணக்கம். 2025 ஜூலை 6 அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் 21 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், சிங்கோனாவில் 20 மில்லிமீட்டரும், சோலையாறில் 17 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு. அப்பாச்சி கவுண்டர்மதியில் 2.5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, 25 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி 20 மில்லிமீட்டர் மழை. நீலகிரி மாவட்டம் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் 34 மில்லிமீட்டர். மேலும் பந்தலூர் 33, அவலாஞ்சி 32 மில்லிமீட்டர், பார்வுட் 28, நடுவட்டம் 26 என்று மழைப்பிடிவு. இன்றைய வானிலையை பொறுத்தவரைக்கும் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தனாஷ் என்கின்ற புயலுக்கு தென்மேற்கு பருவக்காற்று மிக வேகமாக பயணிக்கிற காரணத்தினால கிழக்கு காற்று என்பது எதிர்த்து மழையை மழை மேகத்தை குளிர்விப்பதற்கு, வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்விப்பதற்கு சாதக கிழக்கு காற்று நுழையவில்லை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கும். வட இந்திய நிலப்பகுதிகள் நோக்கி காற்று திசை மாறி இருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இன்றைக்கு சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதி, இங்கெல்லாம் ஒரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரியுது. அதேபோல் வடவுள் மாவட்ட பகுதிகளையும் வடகடலோர பகுதிகளையும் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது. நாளை திங்கட்கிழமை 7ஆம் தேதி பெரிதாக மழை வாய்ப்பில்லை. செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது, சென்னை உட்பட. 8ஆம் தேதி 9ஆம் தேதி சென்னை உட்பட திருவள்ளூர் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தெரிகிறது. 10ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பச்சலன இடிமழை பிடிவும் தென்மேற்கு பருவமழையின் தீவிரமடையும். 13ஆம் தேதியிலிருந்து பரவலாகும். 15லிருந்து நல்லாக பரவலாக இருக்கும். இந்த மாத இறுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது. ஆந்திர கரையோரம் காற்று சுழற்சி உருவாக போகுது. மழை தீவிரமடையும். தொடர்ந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.